மொத்த குடும்பமும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கோமதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல பாண்டியன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கவலையா கேக்குறா. அதுக்கு அவ சரவணன் விஷயத்துல எதையும் சரியாக்காம எனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறான். இன்னொரு பக்கம் ராஜி தனக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்ச நகை விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு பயங்கர குழப்பத்துல இருக்கா. ஆனா மயில் கென்ஸ்னதால அவளால வீட்ல யாருக்கிட்டையும் பேச முடியல. அதுக்கப்புறம் கதிர் தூக்கம் வராம ஹாலுக்கு வரான். அங்க அம்மா அப்பா 2 பேரும் தூங்காம உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள போயிடுறான். ராஜி கிட்ட இப்படியுமா ஆளுங்க இருப்பாங்க, அண்ணன் எவ்ளோ பாவம் தெரியுமா, வேற என்ன போய் சொன்னாங்கன்னே தெரியலன்னு புலம்புறான். அப்போ ராஜி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அந்த கவரிங் நகை உண்மையை உடைச்சு சொல்றான். இத கேட்டு கதிர் இன்னும் ஷாக் ஆகிறான். நம்ம பக்கத்துல இருந்து இவ்ளோ நகை போடணும்னு கேக்கல, படிச்ச பொண்ணுதான் வேணும்னு கேக்கல, அப்புறம் எதுக்காக அவங்க இந்த விஷயத்துல எல்லாம் போய் சொல்லணுங்கிறான். மயிலக்கா இதுல மட்டும்தான் போய் சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சு நானும் மீனாக்காவும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டோன்னு ராஜியும் சொல்றா. அடுத்த நாள் காலையில விழுந்ததும் கதிர் ஹாலுக்கு வந்து பாக்கும்போது எல்லாரும் அப்போதான் தூங்கிட்டு இருக்காங்க. மயில் ரூம்ல போய் பாக்குறான். அவ அழுதுகிட்டே தரையில படுத்து கிடக்குறா. அதனை எடுத்து செந்தில் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும்னு ராஜி கதிர் 2 பேரும் குவார்டர்ஸ் கிளம்பி போறாங்க. நடந்ததா அவங்க சொல்ல செந்தில் எப்பவும் போல எல்லாத்துக்கும் காரணம் அப்பாதான், எதையுமே விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சது அவருதான்னு குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாண்டியனும் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசி அழுதுகிட்டே வர்றா. அண்ணன் இப்ப கூட அழுதுட்டு இருக்காப்பா, பாவம் சரவணன் அண்ணனுங்கிறா. அதை கேட்டு கோமதி, அவ நல்லாவே இருக்க மாட்டா, என் பையனை அழ வச்சுட்டான்னு சாபம் விடுறா. அப்போ சரவணன் அங்க வர்ற, அவனுக்கு என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியாம அமைதியா இருக்கா கோமதி. அதுக்கப்புறம் மயில் ரூம்ல இருந்து வந்து பாண்டியன் பக்கத்துல வந்து அவனுடைய கால்ல விழுறா. ஆனா அவன் காலை கூட தொட விடாம பின்னாடி எடுத்துக்கிறான். மயில், மாமா மன்னிச்சிருங்க மாமான்னு கெஞ்சியும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறான்.